நீங்கள் நீர் பாய்ச்சிட்டு ஒரு நல்ல ஒரு வெயிலோ இல்லை நல்ல ஒரு காற்றோ அடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அடித்த ஒரு தடயமே இல்லாத அளவுக்கு அந்த தண்ணி வந்து நல்லா ஆவியாகி போயிருக்கும். இப்போ இந்த இடத்துல தான் இந்த மூடாக்கு நம்மளுக்கு செயல்படும். எவ்வளோ நேரம் ஒரு அரை நாள் நீங்கள் எடுத்து தண்ணியை அடித்தாலுமே ஒரு காதோ வெயிலோ அந்த தண்ணியை சாப்பிட்டுட்டு போயிடும் இல்லையா? இப்போ இந்த தண்ணியை அந்த மரங்கள் தனக்கு பக்கத்தில் கொஞ்சம் தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல எளிய முறை தான் மூடாக்கு முறை. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒரு மரத்துக்கு 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 6-7 முறை மட்டும் தான் என்னால் தண்ணி அடிக்க முடியும். அதுக்கப்புறம் 2 மாதம் வந்து என்னால் தண்ணி அடிக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது நான் ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணேன். அந்த விஷயம் தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி, நம்மளால் இந்த மாதிரி தண்ணி அடிக்க முடியலை. தண்ணி அடிக்கலைன்னா ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா மரம் வந்து லைட்டாக வாட ஆரம்பிக்கும். அது எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் சரி, மழை பொழிந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீர் தேவைப்படாது. நீர் பாசனமே செய்யலை அப்படின்னா அவங்க ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. மரம் பாதிக்கப்படுறதும் இல்லாமல் காய் வரதும் பாதிக்கப்படும். இந்த சமயத்தில் என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது இந்த மூடாக்கு முறையை நம்ம செஞ்சால் என்ன அப்படின்ற ஒரு யோசனை எனக்கு வந்தது. நான் என்ன மாதிரியான ஒரு மூடாக்கு முறையை இங்கே நான் வந்து செயல்படுத்தினேன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற களைச்செடிகளை பறித்து அந்த தென்னை மரத்தை சுற்றி அந்த நம்ம வரப்பு வெட்டி போல நீர் பாசனம் செய்கிறதுக்கு அந்த வரப்பில் ஒரு லேயரில் களைச்செடிகளை நான் பரப்பிட்டு அதுக்கு மேலே தென்னங்காய்கள் உரித்த மட்டைகள் இருக்கும் இல்லையா, அந்த மட்டைகளை கவுத்தி போட்டு வரிசையாக அடுக்கியாச்சு. அழகாக வரிசையாக அந்த மரத்தை சுற்றி அப்படியே வரிசையாக இது ஒரு லேயராக நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 6-7 முறை மட்டுமே தண்ணி அடிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மரம் வந்து முன்னைக்கு இருந்தது காட்டிலும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்ற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல காய்கள் வந்து ரொம்ப சின்னதாக தான் வந்தது எனக்கு. சரி, இப்போ என்ன செய்யலாம்? நம்மளால் நீர் பாசனம் செய்ய முடியலை, ஆனாலும் மரமும் நல்லா இருக்கணும், காயும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த தென்னங்கழிவுகள் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன மட்டைகளாக இருக்கட்டும், இல்லை தென்னங்கீத்தை வந்து 4-5 பீஸாக கட் பண்ணி இப்படியே ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி ஒரு 4-5 லேயர் கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல தான் ஒரு நல்ல ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீர்ப்பாசனம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த இடத்துல காயோட வரத்து அதிகமானது மட்டும் இல்லாமல் காயோட அளவும் வந்து பெரிதாக ஆரம்பிச்சிச்சு. வாவ், செம்மையாக இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த பாம்பு மச்சான் மரத்தை சுற்றி சுற்றி வந்தார். இவர் எதுக்கு இங்கே படையெடுத்து வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒவ்வொரு லேயராக எடுத்து பார்க்கும்போது கீழே தவளை மாப்பிள்ளை வந்து தவம் இருந்துட்டு இருந்தார். சரி, இதுக்கு தான் வட்டம் அடிக்கிறாரு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு லேயரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்கிற லேயர்லாம் எடுத்துட்டேன். இப்போ பல்லுயிர் சோலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லா உயிர்களும் அந்த இடத்துல வாழணும். எல்லா வகையான உயிர்களும் உங்கள் தோட்டத்தில் இருக்குன்னு வைங்களேன். உங்கள் தோட்டம் வந்து இயற்கை சூழலியலோட அழகாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை நாங்கள் ரொம்ப புழக்கம் பண்ணணுங்க, இந்த மாதிரி பூச்சிப்பட்டைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒரு லேயரில் வந்து மூடாக்க அமைச்சுக்கரலாம்.